வட இந்திய மீடியாவில் என்ன நடக்குது? வட இந்திய மீடியாவில் இதே மாதிரி பிரைம் டைம் டிபேட்ஸ் நடக்குது. அங்கேயும் மாநில கட்சிகள்லேருந்து தேசிய கட்சிகள் வரைக்கும் அத்தனை பேருமே உட்காந்து பேசுகிறாங்க. இங்கேயாவது ஒரு 4 பேர், அங்கேயெல்லாம் 6 பேர், 8 பேர், 10 பேர்னு எப்படித்தான் சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியாது. நம்ம அந்தளவுக்கு தொடர்ச்சியாக அந்த பிரைம் டைம் டிபேட்ஸை எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறது இல்லை. தமிழக மீடியாவுக்கும் வட இந்திய மீடியாவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, இங்கே திமுக என்ன பண்ணுறாங்க, பாஜக மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. வட இந்திய மீடியாவில் காங்கிரஸ் என்ன பண்றாங்க, பாஜக மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு அரசியலமைப்பு சட்ட மாற்றங்கள், இதை பத்தி நம்ம ஒரு டாபிக்கா எடுத்துக்குவோம். 2024 தேர்தலுக்கு முன்னாடி பாஜக திரும்பவும் ஆட்சிக்கு வந்தால் அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எரிந்து விடுவார்கள், அவங்க அதை பண்ணிடுவாங்க இதை பண்ணிடுவாங்கன்னு பயமுறுத்தினாங்க. ஸோ அந்த விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். இப்போ வரைக்கும் அரசியலமைப்பை பாஜக மதிப்பதில்லை அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளை ஒரு பிரச்சாரத்தை இங்க முன்னெடுத்துட்டே இருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அதனால நம்ம அந்த உதாரணத்தை எடுத்துக்குவோம். தமிழகத்திலையும் மீடியாவில் இதை பற்றி தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்காங்க. நார்த் இந்தியா, வட இந்தியாவிலையும் மீடியாவில் இதை பற்றி தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்காங்க. வட இந்தியாவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காங்கிரஸ் கட்சி அல்லது அதனுடைய கூட்டணி, இந்திய கூட்டணி கட்சிகள் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி பேசும்போது அரசியலமைப்பை பாஜக துச்சமாக மதிக்கிறது, அரசியலமைப்பை இவர்கள் மதிப்பதே இல்லை, அரசியலமைப்பை மீறி செயல்படுகிறார்கள், புதிய சட்ட விதிகளை கொண்டு வருகிறார்கள், இப்படியெல்லாம் அவங்க குற்றச்சாட்டு வைக்கிற போது வட இந்திய மீடியா என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. இங்க காங்கிரஸ் தானே ஒரு 60 வருடமாக ஆட்சியில் இருந்தது. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 100 முறை அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்பட்டிருக்கிறது. அந்த திருத்தங்கள் எல்லாம் எதற்காக செய்தார்கள் என்றால் நம்ம உண்மையிலேயே நம்ம ரத்தம் கொதிக்கும். அந்த அளவுக்கு காங்கிரஸ் கட்சிக்காகவும் இந்திரா காந்திக்காகவும் அல்லது நேருவுக்காகவும் எத்தனையோ திருத்தங்கள் அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஜனநாயக மாண்புகளையே மதிக்காமல் செயல்பட்ட காங்கிரஸ் கட்சி, அத்தனை மாற்றங்களை கொண்டு வந்த காங்கிரஸ் கட்சி, அத்தனை திருத்தங்களை கொண்டு வந்த காங்கிரஸ் கட்சி, சுயநலமாக செயல்பட்ட காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு பாஜகவை பார்த்து கேள்வி கேட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நாங்க பாஜகவை கேள்வி கேட்கிறோம், உடனே எல்லாரும் பாஜகவை நோக்கி தான் கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா வட இந்திய மீடியா அதை செய்யறது இல்லை. புரியுதுங்களா? இதுதான் வித்தியாசம். வட இந்திய மீடியா என்ன பண்றாங்க, நீங்க 1976 என்ன பண்ணீங்க, 72 என்ன பண்ணீங்க, 60 என்ன பண்ணீங்க, 80 என்ன பண்ணீங்க அப்படின்னு எல்லா டேட்டாவையும் எடுத்து வச்சு காங்கிரஸ் கட்சியை கேள்வி கேட்கிறாங்க.